அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம் தேவைகள் அனைத்தையும் மிகுந்த நம்பிக்கையோடு விண்ணக தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் தம்புராஜ் அவர்களையும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், பேராலய பணியாளர்கள் அனைவரையும் உடல் நலத்தினாலும் உள்ள அமைதியினாலும் நினைத்தவை நடக்க தேவையான வரங்களாலும் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். சமாதானத்தின் இறைவா, உலக அமைதிக்காக பாடுபடும் தலைவர்களையும் எங்கள் இந்திய நாட்டின் நலனுக்காக உழைக்கும் அனைவரையும் உமது ஞானத்தாலும் கடமை உணர்வாலும் நீதியினாலும் கருணையினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உதவி செய்பவர்களை ஆசீர்வதிக்கும் இறைவா, எங்கள் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கும் அன்னையின் இப்பேராலயத்திற்கும் வேளாங்கண்ணி பங்கிருக்கும் உதவிடும் அடியார்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு அருளையும் பொருளையும் நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் தந்திரல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பங்களை நிறைவேற்றும் இறைவா, அன்னையின் இப்பேராலயத்தில் நடைபெறும் திரு வழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அன்னையின் பக்தர்களுக்கும் மற்றும் இணையதளம் வழியாக பங்கேற்கும் பக்தர்கள் அனைவருக்கும் உம்மிடம் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை ஏற்று அவர்கள் விரும்புகின்ற வரங்களை அளித்து அவர்கள் இன்றும் என்றும் அகமும் முகமும் மலர வளமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். பயணத்தின் பாதுகாவலரான இறைவா, தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் வழி பயணத்திலும் துணையாயிருந்து இத்தனை ஆண்டுகளாக எங்களை வழிநடத்தி வருகிற உமது மேலான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளில் பயணம் செய்வோர் அனைவரையும் உமது அன்பால், அருளால், அரவணைப்பால் அவர்களை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, அன்னையின் ஆலயம் நாடி வந்திருக்கிற நடைபயணமாக இந்த முகத்தை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். பிற மத சகோதர சகோதரிகளையும் உம் பாதம் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். ஒன்றாக இணைந்து அன்னையின் பாதத்தில் அமர்ந்து தேவையான அருள் வரங்களை பெற்று செல்ல நீரே எங்களுக்கு துணை புரிய உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது நமக்கு வேண்டிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நற்கருணை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்துரைப்போம். இந்த அன்னையின் திருத்தலத்தை இன்று தேடி வந்தபோது என்னென்ன ஜபங்களை, வேண்டுதலை, மன்றாட்டுக்களை மனதிலிருத்தி வந்தோமோ, என்னென்ன காரியங்களுக்காக மன்றாட வேண்டும் என்று விரும்பி வந்தோமோ, அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நம் நற்கருணை ஆண்டவரிடம் தயக்கமின்றி எடுத்து சொல்வோம். Now in silence, let us place our personal petitions before the Eucharistic Lord. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா,
எங்களது மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு மனம் நிறைந்து நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றி புகழ்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கும். எங்களுக்கு தேவையாகவும் உமக்கு சித்தம் இருந்தால் நாங்கள் கேட்ட வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. இறைவா, நற்கருணை எனும் இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் துடரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்பிற்கினியவர்களே, உடனடியாக திருப்பலி ஆரம்பமாகும். திருத்தல பேராலய அதிபர் தந்தை அவர்கள் தலைமையில் கூட்டுப்பாட திருப்பலி உடனே ஆரம்பமாகும். அனைவரும் அமைதி காத்து திருப்பலியில் பங்கு பெற உங்களை அன்போடு வேண்டுகிறோம்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து தந்தையர்கள் சார்பாக எங்களது இனிமையான மாலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடம்பரமாக ஒளியாலும் வண்ண விளக்குகளாலும் இன்னும் வான வேடிக்கைகளினாலும் அன்னையினுடைய திருக்கொடியை நாம் இன்று சிறப்பாக ஏற்றி மகிழ்ந்திருக்கிறோம். இந்த திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காகவும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை இறைவன் தர வேண்டும் என்றும் அனைவருக்கும் எல்லாவற்றையும் விட அன்னையின் வழியாக நல்ல உடல் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். மூவர் இறைவனின் பெயரால் கூடியிருக்கிறோம். அதே மூவர் இறைவனின் பெயரால் இந்த திருப்பலி கொண்டாட்டத்தையும் ஆரம்பித்து மகிழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய 2024 ஆண்டு பெருவிழாவிற்கு திருத்தலத்தின் பேரால் உங்களை அடம்போடு வரவேற்கிறோம். அன்னையினுடைய பக்தர்களால் இந்த வேளாங்கண்ணி திருத்தல பேராலயானது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை, வேலூர் தொடங்கி பெங்களூர் வரை, கோயம்புத்தூர் தொடங்கி மதுரை, திண்டுக்கல், மணப்பாறை, தென்காசி என்று தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் அன்னையினுடைய பக்தர்கள் அலைகளாக திறந்து வந்திருக்கின்றார்கள். தமிழகத்தின் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் கோவா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, கேரளா என்று இனம் மொழி பார்க்காமல் அன்னையினுடைய பக்தர்கள் இந்த ஆண்டு பெருவிழாவை கண்டு தரிசித்து அன்னையினுடைய அருளை பெற வந்திருக்கின்றார்கள். வெயில் என்று பாராமல் 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டருக்கு அப்பால் நடந்து வந்து இந்த அன்னையினுடைய முகத்தை பார்த்து ஆவே மரியா, மரியே வாழ்க என்று பின் அதிர முழங்குகின்ற பொழுது தங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்ததாக எண்ணி அன்னையினுடைய அருளை பெறுவதற்காக வந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்காகவும் திருத்தலத்தின் சார்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னையுடைய அருளாலும் ஆசிராலும் இந்த 2024 ஆண்டினுடைய ஆண்டு பெருவிழாவானது அருளை தருகின்ற ஆசிரியர் விழாவாக மாற வேண்டும். நீங்கள் நினைத்த காரியெல்லாம் அனுகூலமான வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். Dear parishioners and Our Lady of Health Velanganni pilgrims, we warmly welcome you to this annual feast 2024. People from different part of the state of Tamil Nadu, from Kanyakumari, from Chennai, from Vellore, from Bangalore, from Coimbatore, Madurai, Thindikkal, all the people, the devotees of Our Lady of Velanganni have flocked to the shrine basilica without having any difficulties, any problems, to pray, to intercede to our Blessed Mother, that our Mother can bless them and guide them and protect them. When they come to the shrine, they forget themselves, they shout in a loud voice, Ave Maria. So this gives them the perfection and the perfection and the fulfillment that their prayers are fulfilled. Their intercessions are heard, so they forget themselves. So we warmly welcome you for your stay here, for your residence to Velanganni, that our Blessed Mother, Our Lady of Health Velanganni, may bless you, may guide you, may protect you, so that you may experience the benevolence and the grace that our Blessed Mother has for you, and we pray for you. We wish you all the best for this 2024 Our Lady of Health Velanganni annual feast. தூய
மறைநூல்களை கொண்டாடும் பொருட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழுந்தோறும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மீதான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரு மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ அருள் புரிவீராக. என்றும் கன்னியான மாட்சிமை நிறைந்த கன்னிமரியாவின் பரிந்துரையால்
இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் இவ்வாறு இல்லத்திலும் உள்ளத்திலும் பணி புரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கம் உறாதே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 17-19 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு. நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கம் உறாதே. இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வழிவந்தோரையும் தலைமுறைகள் கடந்தாலும் நினைவில் கொள்கின்றேன். என்றென்றும் வாழ இஸ்ராயேலை காக்கின்றேன். என்றென்றும் வாழ இஸ்ராயேலை காக்கின்றேன். போற்றுவே நாடுவே என்னை தேர்ந்த இறைவனையே. நினிசு நினிசு நிச நிதமு மகமசி ஆன்மா இறைவனை போற்றுகின்றது. என் மீட்பராம் இறைவனை நினைக்கின்றது. மகமசி ஆன்மா இறைவனையே. ஆண்டவரும் உடனே எங்களுக்காய் மன்றாடும் மரியே நீர் வாழ்கவே. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாளுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசபையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அந்த சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான்.
அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, ஆடம்பரமாக கொடியேற்றி மகிழ்வோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் திரு அவையின் குறிப்பேட்டில் திருமுழுக்கு யோவானுடைய தலையை கொய்த நாள் என்று, அவருடைய பாடுகளின் நாள் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வரலாறும் அவர் இருந்த விதத்தையும் வாசிக்க கேட்டோம். ஆகவே இந்த நிகழ்வுக்கும் அன்னையினுடைய இந்த கொடியேற்றத்திற்கும் என்ன உறவு இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கக்கூடும். ஒரு விதமான உறவு இருக்கிறது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திருமுழுக்கு யோவானின் பாடுகளை இன்று நினைவு கூறுகின்றோம். அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொலை செய்யப்படவில்லை. இது ஒரு பட்டப்பகலில் அப்பட்டமாக நடந்த ஒரு கொலை. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்காக, அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றி இவர்தான் உண்மையான செம்மறி என்றெல்லாம் சொன்னதற்காக அல்ல, இயேசுவை பறைசாற்றியதற்காக அல்ல. மாறாக உண்மைக்கும் நீதிக்கும் அவர் சான்று பகர்ந்ததால், இந்த உண்மைக்கும் நீதிக்கும் இயேசு பிறகு சான்று பகர்வார் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது அவர் உண்மைக்கும் நீதிக்கும் அந்த அரசன் செய்த தவறை சுட்டி காட்டியதற்காக அவனுடைய மனைவியால் கொல்லப்படுகிறாள். ஆகவே உண்மையையும் நீதியையும் அழித்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்திலே அவன் நினைத்தான். அவரை மௌனமாக ஆக்க வேண்டும் அல்லது சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஆனால் ஏரோதியாளின் அந்த திட்டத்திற்கு மௌனமாக, பார்த்தும் பாராதவரைப் போல சமரசம் செய்து கொள்ள விருப்பம் இல்லாதவராக திருமுழுக்கு யோவான் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் அன்னையினுடைய வாழ்விலும் நடந்தது. அந்த சூழலை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சூழலில் அன்னை இவரைப் போல மௌனியாக இல்லை, அவளும் பேசினாள். அந்த வார்த்தைகள் இன்றும் நம் காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருப்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இயேசுனுடைய பாடுகளின் பாதையிலே ஒருவர் காட்டிக் கொடுத்தார், ஒருவர் மறுதளித்தார், மற்றவர்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள். மாரடித்து கொண்டு பெண்கள் அவர் பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்தவுடன் நின்று விட்டார்கள். யூதர்களும் தலைமை குருக்களும் அவர்களை சார்ந்தவர்களும் ஒரு இடத்திலே நின்று தூரத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்ற இயேசுவை பார்த்து அவர்கள் கொக்கரித்தார்கள். 40 ஆண்டுகள் கட்டிய இந்த ஆலயத்தை 3 நாளில் கட்டிவிடுவேன் என்று சொன்னாயே, எங்கே கட்டிவிடு பார்க்கலாம், இறங்கி வா, உன்னை நம்புகிறோம் என்றெல்லாம் நையாண்டி செய்தார்கள், ஏளனம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் செல்லவே இல்லை.
ஆகவே தான் நாம் படிக்கிறோம், எல்லா நற்செய்தியாளர்களும் தூரத்தில் இருந்து வழியில் இருந்து இவர்களெல்லாம் பேசினார்கள் என்று பார்த்தோம். ஏன் இவர்கள் இயேசுவின் அருகிலேயே சென்று அவரை பார்த்து, இங்கே இறங்கி வா பார்க்கலாம், இதை செய்தேன் அதை செய்தேன் என்றாயே செய் என்று அருகிலேயே சென்று அவரை மிகவும் அவமானப்படுத்தி இருக்கலாமே, ஏன் அவர்கள் செல்லவில்லை? அங்கேதான் இந்த அன்னையினுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். யாரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்ற ஒருவரிடம் செல்வதில்லை. ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அந்த காலத்தில் தேச துரோகிகளாக கருதப்பட்டார்கள், நாட்டுக்கு எதிராக செயல்படுபவர்களாக எண்ணப்பட்டார்கள். ஆகவே அவருடன் ஒட்டோ உறவோ எதுவும் இல்லாமல் வாழ்ந்த உலகம் அது. என்னுடைய மகன்தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், என்னுடைய மாமன் தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், என்னுடைய மச்சான் தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்று அங்கே உறவுகளை சொல்லி யாரும் பரிதாபப்படவோ பாசத்தை காட்டவோ அங்கு அவர்கள் யாரும் விருப்பமில்லாதவர்களாக வாழ்ந்தார்கள். இது எனது மகன், எனது நண்பன், எனக்கு வேண்டியவன், என்னுடைய உறவுக்காரன் என்று யாரும் உறவு கொண்டாடாத ஒரு சூழல். இந்த சூழலில்தான் அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் இந்த சூழலிலே அவர்கள் அருகில் சென்றால் அவர்களது எதிர்காலம் பாதிக்கப்படும். ஓ, இன்னாருடைய சிலுவையில் அறிஞ்சானே, அவனுடைய மகனா நீ, அவனுடைய மாமனா நீ என்று சொல்லி அவர்களை ஊரில் இருந்து ஓரம் கட்டி விடுவார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இன்றுமே கூட நம்முடைய வீடுகளிலே பார்க்கிறோம், யாராவது சிறைக்கு சென்று வந்து விட்டால், ஐயோ அந்த வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறீங்க, அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என்று இன்றும் சொல்லுகிறோம். ஆகவே இது ஒரு பெரிய ஸ்டிக்மாவாக கருதப்பட்டது, ஒரு அருவருப்பாக அவமதிப்பாக கருதப்பட்ட அந்த காலத்தில் என்ன நடக்கிறது? இதைத்தான் உங்களுக்கு திருமுழுக்கு யோவானுடன் அன்னை கன்னிமரியாளை ஒப்பிட்டு காட்டி, அன்னை கன்னிமரியாள் திருமுழுக்கு யோவான் பட்ட பாடுகளை விட இன்னும் அதிகமாக பட்டால் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தாள் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டி, இந்த திருவிழா நாட்களிலே தன்னம்பிக்கையோடு முகமலர்ச்சியோடு வாழ முடியும் என்பதை சொல்ல ஆசைப்படுகிறேன். 2 கோணங்களிலே நாம் இதை பார்க்கிறோம். ஒன்று இயேசுவின் கோணத்தில், சிலுவையில் இருந்து இயேசு தூரத்திலிருந்து அங்கே நிற்கின்ற எல்லோரையும் பார்க்கிறார். ஏளனம் செய்கிறவர்கள், மாரடித்து கொண்டு வந்தவர்கள், காட்டி கொடுத்த சீடர்கள் என்று எல்லோரையும் அவர் ஒரு டிஸ்டன்ஸுக்கு அந்த புறத்தில் ஏறக்குறைய 20-30 மீட்டர் தள்ளி நிற்பதாக சொல்லுகிறார்கள். ஆகவே அங்கிருப்பவர்களை இவர் இங்கிருந்து பார்க்க முடியும். அந்த கூட்டத்திலே தன்னுடைய அன்னையையும் நிற்பதை அவர் பார்த்திருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய உள்மனம் என்ன சொல்லி இருக்கும்? இந்த அன்னையை தவிர வேறு யாருக்கும் நான் யார் என்பது ஒரு காலம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. என்னை பெற்றெடுத்த, நான் எப்படி பிறந்தேன், நான் எங்கிருந்து வந்தவன் என்ற என்னுடைய ஆரம்ப கால ஆதி வேரை அறிந்த என்னுடைய தாயும் அங்கே நிற்கிறாள். அவள் எல்லோரைப் போல நான் ஒரு தேச துரோகி என்றோ நாட்டிற்கு எதிராக செயல்பட்டவன் என்றோ என்று எண்ணி அங்கேயே நின்று விடுவாளோ என்று அவருடைய உள்ளம் ஏங்கி இருக்கும். ஒருவேளை அவர் அதை நினைத்து பார்த்திருப்பார். என்னை அறிந்த, முழுமையாக நான் இவ்வுலகில் கடவுளாக கருத்தரித்து உருவாகி இங்கு வந்த நாள் முதல் என்னை அறிந்த ஒரே ஒரு மனிதர் இவர்தான். இவரும் இப்பொழுது அவ்வளவு தூரத்திலே நிற்கிறாரே, அவமானமாக கருதுகிறாரோ, என்னை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ, இவர் என் மகன் என்று சொல்ல கூச்சப்படுகிறாரோ, வேதனைப்படுகிறாரோ என்று ஒருவேளை இயேசு கிறிஸ்து கூட அந்த சிலுவையிலிருந்து தூரத்தில் நின்றிருந்த அன்னையை பார்த்திருக்க முடியும். அன்னையினுடைய கோணம். 2வது கோணத்திலிருந்து பார்ப்போம். இவர் என் மகன், கடவுள் மகன், இவரை நான் நன்கு அறிவேன். இவரை இந்த நேரத்தில் நான் சென்று அவர் அருகிலே நின்று இவர் என் மகன் என்று நான் பறைசாற்றாவிட்டால், இப்பொழுது நான் சொல்லாவிட்டால் எப்பொழுதுமே சொல்லாததற்கு சமம். ஆகவே என்ன நடந்தாலும் சரி, இவர் என் மகன், நான் தான் இவரை பெற்றெடுத்தேன், இவர் இறைமகன் என்பதை இந்த நேரத்தில், இறுதி நேரத்தில் நான் சொல்லாவிட்டால், சொல்ல தயங்கினால், சற்று தடுமாறினால், என்னுடைய சுயநலத்திற்காக நான் மௌனமாக இருந்து விட்டால், என்னுடைய சுயநலத்திற்காக வாய் திறவாமல் நான் சமாதானம் செய்து கொண்டால், அல்லது சாக்கு போக்குகளை சொல்லி ஏதாவது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விட்டால் அது முறை அல்ல. நான் இவன் என் மகன் என்பதை இப்பொழுது நிச்சயமாக அறிக்கையிட்டு நான் காட்ட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறேன். எதற்கும் நான் பயப்பட போவதில்லை.
யாருக்கும் நான் அஞ்சப் போவதில்லை. இந்த உலகம் என்ன சொன்னாலும் சரி, இந்த நேரத்தில் இப்பொழுது நவ் ஆர் நெவர் என்ற ஒரு பாலிசுக்குள் அவள் சென்றிருக்க வேண்டும். இவரை என் மகன், என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் கூறுங்கள், எனக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விட்டாலும் கூட பரவாயில்லை, அதை பற்றி கவலைப்படக்கூடியவள் அல்ல நான். ஆனால் இவர் யார்? இவர் என் மகன், எங்களுடைய பெற்றோர்கள் இங்கே இருக்கிறோம், வளர்ப்பு தந்தை இருக்கிறார், வாழ்ந்தவர் இருக்கிறார்கள், இவர் ஒரு இறைமகன். ஆகவே அவரை இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக சுட்டி காட்டியே ஆக வேண்டும், என்னானாலும் சரி என்ற அந்த அழுத்தத்தில், அந்த தன்னம்பிக்கையோடு, ஆண்டவருக்கு அவர் கொடுத்த அந்த ஆகட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிடிப்போடு, பற்றுறுதியோடு, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்னை தடுக்க முடியாது என்ற எண்ணத்திலே ஓடோடி சென்று சிலுவையின் அடியிலேயே அமர்ந்து இவர்தான் என் மகன் என்று தெளிவாக சொன்னார். அவள் மௌனியாக இல்லை. திருமுழுக்கு யோவானை மௌனமாக இருக்க வேண்டும் என்றுதான் அவள் விரும்பினாள். நீ என்னை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ நான் கொண்டிருக்கின்ற உறவை பற்றியோ பேசக்கூடாது என்றுதான் அவள் நினைத்தாள். இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவரை பற்றி, இவரை பற்றி பேசியதெல்லாம் ஏரோதியாளுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் இவன் என்னை பற்றியே சொல்லுகிறான், என்னுடைய குறைகளையே சொல்லுகிறான், இவனை மௌனியாக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் யோவான் மிக தெளிவாக இருந்தார். அவர் தன்னுடைய செயலால், தன் உயிரை கொடுத்ததால் பேசினார். அவர் மௌனமாக இல்லை, பேசினார். அந்த பேச்சு தான் வார்த்தைகளால் அல்ல, வாழ்க்கையால் பேசினார் என்பதை சொன்னது. இன்றும் அவரை பற்றி நாம் பேசுகிறோம். இதே போன்றுதான் அன்னை கன்னிமரியாளும் அன்று மௌனியாக இருந்திருந்தால், ஐயோ இது ஏன் நமக்கு, எனக்கென்று இன்னும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது, இவன் கடவுள் மகன், யாருக்கும் தெரியாது, எனக்கு ஒருத்தனுக்கு, எனக்கு என் ஒருத்திக்குத்தான் தெரியும் என்று அவள் மற்றவர்களைப் போல வாழ நினைத்திருந்தால், அவளைப் போல ஒரு மோசமான பெண்மணி இருந்திருக்க முடியாது என்று கூட நாம் சொல்ல முடியும். ஆகவே அவள் நன்கு அறிந்திருந்தால், என்னால் பேச முடியாது ஆனால் வாழ்ந்து காட்ட முடியும், எனக்கு முன்பு இருந்த அந்த திருமுழுக்கு யோவான் காட்டிய அந்த வழி, அதை விட இன்னும் சிறப்பாக நான் காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி அவள் வாழ்ந்து காட்டினாள். யார் என்ன சொன்னாலும் சரி, என்னால் மௌனியாக இருக்க முடியாது, உண்மைக்கும் நீதிக்கும் என்னால் சான்று பகராமல் இருக்க முடியாது, இவர் இறைமகன் என்பதை இப்பொழுது நான் சொல்லியே ஆக வேண்டும், யார் எங்கே போனாலும் சரி என்று சொல்லி அந்த அன்னை முதலடி எடுத்து அந்த சிலுவையின் அருகிலே வர அன்பு செய்த சீடர் இன்னும் மற்றவர்கள் எல்லோரும் அங்கு வந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் பக்தர்களே, நம்மால் வாழ முடியும். அநீதிகளையும் அக்கிரமங்களையும் கண்டு எல்லா நேரங்களிலும் நாம் மௌனமாக இருந்து விட முடியாது, சமரசம் செய்து கொள்ள விரும்பக்கூடாது. எங்கிருந்தாலும் அநீதிகள் அக்கிரங்கள் நடக்கின்ற நேரத்தில் நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக போய் சண்டை போடுங்கன்னு நான் சொல்லலை. எடுத்து சொல்ல வேண்டிய அந்த ஆர்வம், எடுத்து கூற வேண்டிய அந்த அருமையான எண்ணம், உறுதி, தன்னம்பிக்கை நமக்கு வேண்டும் என்று சொல்லுகிறேன். இப்படி வாழ முடியுமா என்று நினைப்பீர்கள். வாழ முடியும். வாழ்ந்தவர்களுடைய வரலாற்றை உங்களுக்கு படித்து வாழ முடியும், வாழ வேண்டும் என்று சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரம் 32 39 உள்ள வசனங்களிலே ஆங்காங்கே 2-3 வசனங்களை படித்து முடிக்கிறேன். நீங்கள் ஒளி பெற்ற பின், அதாவது நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய பின், உங்கள் பழைய வாழ்வை விட்டு புதிய வாழ்விற்கு நீங்கள் வந்த பிற்பாடு, அதைத்தான் ஆசிரியர் நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே
இவ்வளவு துன்பங்களை பெற்றார்கள், இவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார்கள். பொருட்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டன, உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டன. இருந்தாலும் வாழ்ந்தார்கள். எப்படி வாழ்ந்தார்கள்? அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். இந்த ஆசிரியர்கள் எல்லாம் ஒருவேளை எங்கிருந்து இந்த கருத்தை பெற்றிருக்க முடியும்? அன்னை கன்னிமரியாள் அந்த திருத்தூதர்களோடு வாழ்ந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்னை கன்னிமரியாள் திருத்தூதர்களோடு இருந்த பொழுது திருத்தூதர்களும் இந்த இயேசுவினுடைய அம்மாவே சான்று பகிர்ந்து வாழ்ந்த பொழுது, இவர்தான் என் மகன், இதனால் என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி மௌனியாக இல்லாமல், வாய் திறந்து பேசாவிட்டாலும் செயல் மூலம் வாழ்ந்து காட்டிய அந்த அன்னையை இதோ நம்மோடு இருக்கிறாள், அவளே வாழ்கின்ற பொழுது நாம் ஏன் வாழக்கூடாது என்று ஒவ்வொரு நேரத்திலும் உற்சாகம் அடைந்திருக்க வேண்டும், ஊக்கம் அடைந்திருக்க வேண்டும், உறுதி பெற்றிருக்க வேண்டும், தன்னம்பை பெற்றிருக்க வேண்டும். அந்த தன்னம்பிக்கை தான் இவர்களை வாழ வைத்திருக்க வேண்டும். அந்த திருத்தூதர்கள் என்ன நடந்தாலும் இயேசுவுக்கு சான்று சொல்லுவோம் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் பிற்காலத்தில் வந்த கிறிஸ்தவர்களும் சொல்லுகிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். அந்த துணிவு எங்கிருந்து வந்தது? திருத்தூதர்கள் அன்னையிடமிருந்து. அன்னை ஒருவேளை இந்த திருமுழுக்கு யோவான் இன்னும் உயிரை கொடுத்த பலர் வழியாக அவளும் பெற்றிருக்க முடியும். ஆகவே படிப்படியாக வழியாக வந்த இந்த தன்னம்பிக்கையை, இந்த அருளை, ஆசிரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார். ஆகவே இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், அன்னை கன்னிமரியாளைப் போல வாழ வேண்டும் என்றால் நமக்கு தேவை மன உறுதி. அங்குதான் நாம் சோர்ந்து போகிறோம், அங்குதான் நாம் வீழ்ந்து போகிறோம், அங்குதான் நாம் மௌனியாகி விடுகிறோம், அங்குதான் நாம் சாக்குப்போக்குகளை சொல்லுகிறோம். வேண்டாம், இப்ப அப்ப, நவ் ஆர் நெவர் என்ற பாலிசிலாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பட் வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்று நாம் ஒதுங்கிக் கொள்ளுகிறோம். ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது என்பதால் வாழ வேண்டும் என்று இறுதியிலே அந்த ஆசிரியர் 39வது ஒரு வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார். நாமோ திருமுழுக்கு பெற்ற பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆவோம். ஆண்டவர் நம்மை அருளாலும் ஆசிராலும் ஞானத்தாலும் உண்மையாலும் நீதியாலும் நிரப்பி இருக்கிறார். நாம் பின்வாங்கி செல்பவர்கள் அல்ல, வாழ வேண்டியவர்கள். ஒரே ஒரு முறை வாழப்போகிற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு, இந்த நல்ல நாளும் பெரிய நாளும் ஒன்றாக நான் உங்களுக்கு சாவை காட்டி பயமுறுத்துகிறேன் என்று தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். சாவை காட்டி பயமுறுத்துவது என்னுடைய பாணி அல்ல. சாவை காட்டி பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக இன்று இந்த திருப்புலிலே இந்த மறைவுரையை ஆற்றவும் நான் விரும்பவில்லை. வாழ்வு எவ்வளவு உன்னதமானது, வாழ்வு எப்படி வாழப்பட வேண்டும், வாழ்வின் ரகசியங்கள் என்ன, நாம் எப்படி நம்முடைய வாழ்வை இன்னும் சிறப்பாக ஒற்றுமையோடும் அன்போடும் சமாதானத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் மௌனிகளாக அல்ல வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக மீண்டும் சொல்லுகிறேன். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரே ஒரு முறைதான் நடக்க போகிறோம். இந்த ஒரே ஒரு முறை நடக்க போகின்ற வாழ்வு இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் அதில் உண்மையும் நீதியையும் கடைபிடித்து அன்னை கன்னிமரியாளைப் போல என்ன வந்தாலும் சரி, இவன் என் மகன் என்பதை இப்பொழுது நான் சொல்லாவிட்டால் உயிர்த்த பிற்பாடு இவர்தான் என் மகன், இவர்தான் என் மகன் என்றால் யாரும் ஏற்கப் போவது இல்லை. ஆகவே அந்த நேரத்தில் அந்த சிலுவை அடியில ஏற்றுக்கொண்ட அந்த தன்னம்பிக்கையோடு மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னை வேளாங்கண்ணி தாய் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒரே ஒரு முறை வாழ போனது வாழ்விலே அபரிவிதமாக ஆசீர்வதித்து நிறைவாக வாழ வேண்டும் என்று அந்த அன்னையை பின்பற்றி மகிழ்வோடு ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.
சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவனையே ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இப்பலி பொருட்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமல் இருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இன்று அன்னையினுடைய கலையரங்கத்திலிருந்து கொடியேற்றி மகிழ்ந்த நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானத் தூதர்கள் புகழ்கின்றனர். அவர்களோடு இன்று மகிழ்வோடு இந்த கலையரங்கத்தில் கூடியிருக்கின்ற நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும், இன்று நாங்கள் நினைத்து ஜெபித்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது அன்பு திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர் அனைவரோடும் உமது திருச்சபை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வாழ்வின் எல்லா சூழலிலும் திருமுழுக்கு யோவானை போன்றும் அன்னை கன்னிமரியாவை போன்றும் சான்று பகரக்கூடிய நீதிக்கும் உண்மைக்கும் என்றும் வாழ அருள் வேண்டி ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள்
துன்பங்கள், பயம் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும், குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையை தந்து உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகர அழைக்கின்ற அன்பு தெய்வம். இவரது திரு விருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion.
என்னில் வாழ்வு விரிகின்றது. நெஞ்சினில் தெய்வம் தெரிகின்றது. அன்பினில் வாழ்வு விரிகின்றது. இறைவானின் கொடைகளை பொழிந்தருளும், அழியா நீரினில் காத்தருளும். அன்பின் கொடைகளை பொழிந்தருளும், அழியா விரிதலில் காத்தருளும். நெஞ்சினில் தெய்வம் தெரிகின்றது. அன்பினில் வாழ்வு விரிகின்றது. மகா மதா நரி நரி சரி நீ வரைந்த பூமியில் வாழ்ந்திட அன்பினில் எனக்கொரு வாழ்வு தந்தாய். நான் கடந்து போகின்ற பாதையில் கனிகளை வழங்கிட அருள் புரிந்தாய். நீ வரைந்த பூமியில் வாழ்ந்திட அன்பினில் எனக்கொரு வாழ்வு தந்தாய். நான் கடந்து போகின்ற பாதையில் கனிகளை வழங்கிட அருள் புரிந்தாய். அன்பினில் அழகு செய்தாய், நன்மைகள் என் வாழ்வில் நிறைய செய்தாய். உன்னில் வளரும் உள்ளங்கள் மகிழும். அன்பென்னும் நீரூற்றி அருள் செய்கிறாய். உயிரோடு உயிராகி உறவாகிறாய். அன்பென்னும் நீரூற்றி அருள் செய்கிறாய். உயிரோடு உயிராகி உறவாகிறாய். நெஞ்சினில் தெய்வம் தெரிகின்றது. அன்பினில் வாழ்வு விரிகின்றது. ச ச ச ச ச ப ம ரி 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 ரி. ம ம ம த ப ப ப ரி ரி ச ரி. உனது முக ஒளியினில் வளரும் உறவுகள் உலகில் உவகை பெறும். எனது கரம் வழங்கிட விரிகையில் அழகிய உறவுகள் தினம் வளரும். உனது முக ஒளியினில் வளரும் உறவுகள் உலகில் உவகை பெறும். எனது கரம் வழங்கிட விரிகையில் அழகிய உறவுகள் தினம் வளரும். இன்பங்கள் மண்ணில் ஓடி வைத்தாய், உன் கண்கள் கொண்டு தேட
தெய்வம் தெரிகின்றது அன்பினில் வாழ்வு விரிகின்றது சா 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 பா ரி 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 சா மா 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 ரி ரி சரி சரி உமது முக ஒளியினில் வளரும் உறவுகள் உலகில் உவகை பெறும் எனது கரம் வழங்கிட விரிகையில் அழகிய உறவுகள் தினம் மலரும் உனது முக ஒளியினில் வளரும் உறவுகள் உலகில் உவகை பெறும் எனது கரம் வழங்கிட விரிகையில் அழகிய உறவுகள் தினம் மலரும் மக்கள் மண்ணில் ஓடி வைத்தார் கண்கள் கொண்டு தேட சொன்னார் உண்மை வழியில் தொடரவே மகிழும் அன்பென்னும் நீரூற்றி அருள் செய்கிறாய் உயிரோடு உயிராகி உறவாகிறாய் அன்பென்னும் நீரூற்றி அருள் செய்கிறாய் உயிரோடு உயிராகி உறவாகிறாய் தெய்வம் தெரிகின்றது அன்பினில் வாழ்வு விரிகின்றது இறைவாழ்வின் கொடைகளை பொழிந்தருளும் அழியா நிழலில் காத்தருளும் அன்பின் கொடைகளை பொழிந்தருளும் அழியா விரிதலில் காத்தருளும் நெஞ்சினில் தெய்வம் தெரிகின்றது வாழ்வு விரிகின்றது அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு நாளும் நவலானில் பொழுது காலை 5 மணிக்கு பேராலயத்தில் தமிழில் திருப்பலி நடைபெறும். மாதா குலத்தில் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். பேராலய கீழ்கோவிலில் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலியும் 7:15 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் 8:45 மணிக்கு கிழக்கிந்திய மராத்தியில் திருப்பலியும் 10:15 மணிக்கு கொங்கணியில் திருப்பலியும் நடைபெறும். நண்பகல் 12 மணிக்கு அன்னையின் திருக்கொடியேற்றம் நடைபெறும். தொடர்ந்து மதியம் 12:15 மணிக்கு தமிழில் திருப்பலி பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். மாலை 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். மாலை 6:15 மணிக்கு ஜெபமாலை, மாதா மன்றாட்டு, நவநாள் ஜெபம், மறையுரை மற்றும் திவ்ய நற்கருணை ஆசி நடைபெறும். இரவு 8 மணிக்கு அன்னையின் திருத்தேர் பவனி நடைபெறும். விண்மீன் ஆலயத்தில் காலை 7:15 மணிக்கு மராத்தியிலும், காலை 9 மணிக்கு மலையாளத்திலும், காலை 10 மணிக்கு தமிழிலும், மாலை 3:30 மணி முதல் 5 மணி வரை தமிழில் அருங்கொடை ஜெப திருப்பலியும் நடைபெறும். பேராலய மேல்கோவிலில் காலை 7 மணிக்கு தெலுங்கிலும், காலை 8 மணிக்கு தமிழிலும், காலை 9:15 மணிக்கு கன்னடத்திலும், காலை 10:45 மணிக்கு இந்தியிலும், மாலை 4 மணிக்கு ஆங்கிலத்திலும், மாலை 5 மணிக்கு தமிழிலும் திருப்பலி நடைபெறும். நாளை மாலை 4 முதல் 5 மணி வரை பேராலய கீழ்கோவிலில் தமிழில் அருங்கொடை ஜெப வழிபாடு நடைபெறும். இந்த திருப்பலிகளில் பங்கு பெற்று அன்னையின் ஆசிரை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காலை 6 மணி முதல் அன்னையின் திருப்பீடமும் நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறது. அன்னையின் அன்பு பக்தர்களே,
மாதா குளத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் ஸ்டெல்லா மாரிஸ் ஒலி காட்சியகத்தில் வேளாங்கண்ணி அருள்நிறை சுவடுகள் என்ற ஒலி தொகுப்பு ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு தமிழிலும் 11:30 மணிக்கு மலையாளத்திலும் திரையிடப்படுகிறது. இந்த நவ நாட்களில் அனைவரும் கண்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Dear devotees, the liturgical schedule will follow like this during this novena days. At 5 a.m. there will be Mass in Tamil in the main shrine. And at 6 a.m. there will be Mass in Tamil in Our Lady's stand. And in the lower basilica there will be Mass in Tamil at 6 a.m. and in English at 7:15 a.m. and in East Indian Marathi at 8:45 a.m. and in Konkani at 10:15 a.m. At noon, hoisting of Our Lady of Flag will take place. And after that, at 12:15, Mass will be offered in Tamil in the lower basilica. And at 3 p.m., there will be Mass in Tamil. And at 6:15 p.m., Rosary, Litany, Novena prayer, sermon, and benediction will take place. Our Lady's Court procession will take place at 8 p.m. every day. And in the Morning Star Church at 7:15 a.m., there will be Mass in Marathi, and at 9 a.m. Mass in Malayalam. At 10 a.m. Mass in Tamil. 3:30 to 5 p.m. Charismatic Mass in Tamil. And in the Upper Basilica at 7 a.m. Mass will be in Telugu. And at 8 a.m. there will be Mass in Tamil. And at 9:15 a.m. there will be Mass in Kannada. And at 10:45 a.m. Mass in Hindi. 4 p.m. Mass in English. 5 p.m. Mass in Tamil. In the lower basilica tomorrow, there will be a charismatic prayer service from 4 p.m. to 5 p.m. Dear devotees, you are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayer, and for your spiritual needs. Every day during these novena days, a documentary called Arul Nilai Subadhil will be played at Stella Maris Audiovisual Hall near Madhakulam. You are most welcome to watch the documentary. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracle. அன்பார்ந்தவர்களே, நமது திருத்தல வெளியீடான அருளின் அழகே என்ற ஒலிப்பேழை சரியாக 9 மணி அளவில் இந்த திருத்தல கலையரங்கிலிருந்து மேதகு ஆயர் டி சகாயராஜ் தம்புராஜ் அவர்கள் தலைமையில் வெளியிட அதை பேரருள் திரு அதிபர் இருதயராஜ் அடிகளார் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பின்னணி இசையமைப்பாளர் ட்ரம் சிவமணி அவர்களின் கச்சேரியும் நடைபெறும். இதில் கலந்து கொள்ள உங்களை வேண்டுகிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டுபாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே,
இந்த கலையரங்கத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.